இந்த உலகத்தில் ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் அந்த நம்பர் பார்த்தாக்கா ஒரு சில பேர் வந்துட்டு பயப்படுறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த நம்பர்னால ஒரு சில விஷயங்கள் கெட்டதாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஹாய் காய்ஸ், இட்ஸ் வீணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லிஃப்ட்டை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் லிஃப்ட் முன்னுக்கு நிற்கிறீங்க, அந்த லிஃப்ட்டு திறக்குது, அந்த லிஃப்ட் உள்ளுக்கு போகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பர் தட்டணும், ஆனால் அந்த நம்பர் இல்லை. ஆனால் அந்த நம்பர் மட்டும் இல்லை, ஆனால் எல்லா நம்பரும் இருக்குது. புரியுதா புரியலையா? 12 இருக்குது, 14 இருக்குது, ஆனால் 13 காணும். என்ன பண்ணுவீங்க? 13 எங்கடான்னு அப்படி யோசிப்பீங்க தானே? எதுக்கு இந்த 13 மட்டும் காணும்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, அப்பதான் கதை தெரியும். ஆக்சுவலி ரேண்டமான பயமே இல்லை. இந்த பயத்துக்கே வந்துட்டு நிறைய ஸ்டாரிஸ் இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து, அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், இட்டாலி, இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு இந்த 13வது நம்பர் வந்துட்டு அவாய்ட் பண்றாங்க. இது எப்படி அவாய்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் வச்சுக்கோங்க, அந்த பில்டிங் வந்துட்டு இந்த 13வது நம்பர், அந்த பட்டன் இருக்கும்ல லிஃப்ட்ல, அது இருக்காது. அப்புறம் 13வது நம்பர் வீடு கூட இருக்காது, 13வது ஃப்ளோர் இருக்காது. ஸோ இந்த 13 ஸ்டார்ட் ஆகிற எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, அந்த ஏர்லைன்ஸ் வந்துட்டு 13வது ரோ, அதாவது 13 ரோ வந்துட்டு இருக்காது. அவங்க எப்படி லைக் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 12 இருக்கும், தென் ஸ்ட்ரெயிட் டு 14, பட் 13 வந்துட்டு இருக்காது. ஏன் இந்த 13 அவாய்ட் பண்றாங்கன்னா, இந்த 13 நம்பரும் சரி, இந்த 13 டேட்டும் சரி, இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு நிறைய கெட்டது தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஃபியூ ஸ்டாரிஸ் இருக்கு, பட் மெயினா இதுல ஒரு ஸ்டாரி என்னதுன்னா லாஸ்ட் சப்பர். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த லாஸ்ட் சப்பர்னா வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்டரியிலேயே நடந்த ஒரு பிட்ரேல்னு சொல்லலாம். ஸோ இந்த லாஸ்ட் சப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் இருப்பாங்க, அண்ட் அவங்க கூட வந்துட்டு இந்த 12 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டேபிள் ஆக்சுவலி வந்துட்டு 13 பேர் இருப்பாங்க. அண்ட் அந்த 13 பேர்ல ஒருத்தர் வந்துட்டு ஜூடஸ் இஸ்காரியோட். ஸோ அவர் தான் வந்துட்டு ஆக்சுவலி ஜீசஸை பிட்ரே பண்ணாரு. ஸோ அப்போலேருந்து பீப்புள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த 13வது நம்பர், ஸோ இந்த 13 நம்பர் ஆக்சுவலி என்ன மீன் பண்ணுதுன்னா ட்ரஸ்ட் பிரேக் ஆகும். ஒரு ஆள் வந்துட்டு உங்களுக்கு பிட்ரே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நெகட்டிவிட்டின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாரியும் இருக்கு. 12 காட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த காட்ஸ்லாம் ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா பீஸ்ஃபுல்லி ஃபீஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் வந்துட்டு 13வது நம்பரா ஒரு கெஸ்ட் வராங்க. அவர் தான் வந்துட்டு லோக்கி. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு பெரிய பூகம்பமே கிளம்புச்சுன்னு சொல்லலாம். லைக் ஃபைட் நடந்துச்சு, டிஸ்ட்ராக்ஷன், டெத். ஸோ அவர் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பீப்புள் என்ன நம்ப ஆரம்பிச்சாங்க, இந்த 13 நம்பர் இருந்துச்சுன்னா லைக் பீஸே போயிடும், ஒரு நிம்மதியாவே இருக்காது. ஸோ இந்த 13 ஏதாச்சும் வந்துச்சுன்னா அங்க இருக்கிற ஒரு நிம்மதியை வந்துட்டு போயிடும்னு நம்பியிருக்காங்க. ஸ்டாரிஸ்ல வந்துட்டு ஆக்சுவலி போக போக மர்ஜ் ஆகி ஒரு மூட நம்பிக்கையாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 13ஆம் தேதி அன்னைக்கு, அந்த டேட் அன்னைக்கு ஆக்சுவலி நிறைய விபத்துகள் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி ஒரு பிளாக் டேயா கூடயும் சொல்றாங்க. இந்த 13ஆம் தேதி இந்த டேட் வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்துட்டு டிராவல் பண்ண மாட்டாங்க, ஒரு நல்ல விஷயம் செய்ய மாட்டாங்க, ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு லைக் ஒரு டிசிஷன் கூட வந்துட்டு அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஒரு சில பேர் சைக்காலஜிக்கலி இது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வகையான ஃபோபியாவை கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. சைக்காலஜிக்கலி நிறைய பேருக்கு இது ஒரு ஃபோபியான்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபோபியா கூட ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதாவது ட்ரிஸ்கைடேகா ஃபோபியான்னு. இந்த ஃபோபியா இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னதுன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஓ இந்த 13வது நம்பர்னால தான், இந்த 13ஆம் தேதினால தான் இப்படி நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேட் லக், இது ஒரு சாபம், இது ஒரு கர்ஸ்ன்னு தான் அவங்க நினைப்பாங்க. இதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா, இந்த 13ஆம் நம்பர் வந்துட்டு ஒரு சில கண்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தானே ஒரு பேட் லக்கு, ஒரு பயம் அந்த மாதிரி. பட் இன்னும் வேற கண்ட்ரியில இருக்கிறவங்களுக்குலாம், இல்லை பொதுவாக இருக்கிறவங்கள இந்த 13ஆம் நம்பர் வந்துட்டு இவங்க அன்லக்கியா பார்க்கவே மாட்டாங்க. இது ஆக்சுவலி ஒரு லக்கியான நம்பரா தான் ஒரு சில பேர் பார்ப்பாங்க. பட் இதுல எது உண்மைன்னு தெரியல. ஸோ இப்போ இதுல ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலி இந்த 13ஆம் நம்பர் வந்துட்டு ஒரு கர்ஸ்டான நம்பரா, இல்லை இது ஆக்சுவலி நம்மளோட இல்யூஷனா? லைக் அந்த காலத்துலயும் சொல்லி இப்போ எல்லாருக்குமே இந்த பிரெயின்ல வந்துட்டு 13 வந்துட்டு ஒரு பேட்டான நம்பரு அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம். ஒரு சில சமயம் பார்த்தாக்கா இந்த நம்பர் வந்துட்டு உண்மையா இல்லையான்னு தெரியல. லைக் ஓகே, இந்த நம்பர்ல பிறந்துட்டாங்க, அப்ப இவங்களுக்கு வந்துட்டு லக் இல்லை. அப்புறம் இந்த நம்பர்ல பிறந்துட்டாங்க, இவங்களுக்கு லக் இருக்கு. இந்த நம்பர்ல பிறந்தனால தான் இவங்க இப்படி இருக்காங்க, இந்த நம்பர்னால தான் இப்படி இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. இது ஆக்சுவலி எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்துட்டு ஒரு ஆளோட நம்பர் என்னைக்குமே லக் எடுத்துட்டு வருமா
நம்பர்னால தான் இப்படியான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்துட்டு ஒரு ஆள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களோட இது நம்பர் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனை தான் தப்பு சொல்ல முடியும். மனுஷன் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம தப்பு சொல்ல முடியும். அந்த ஒரு மனுஷன் வந்துட்டு அவங்க கரெக்டாக எதுவுமே பண்ணலைன்னா இப்போ கரெக்டாக இருக்காது. நம்ம நம்பரை தப்பு சொல்லி என்ன பண்ண, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, உங்களுக்கு 13ஆம் தேதி வந்துட்டு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் 13 13 நீங்க வந்துட்டு எக்ஸாமுக்கு போக முடியாம இருக்க முடியாதுல்ல, போய் தான் ஆகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அண்ட் அந்த எக்ஸாமுக்கு நீங்க போறீங்க. ஆனா நீங்க வந்துட்டு அந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கல தெரியுமா. ஆனா நீங்க படிக்காம நீங்க அந்த எக்ஸாம் போயிட்டு நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த நம்பர் தப்பு சொல்ல முடியாது, உங்களை தான் தப்பு சொல்லணும். கரெக்டு தானே? நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா எப்படி அந்த நம்பர் மேல நம்ம தப்பு சொல்றது? ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க பண்றது தான். லைக் ஒரு ஆள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருப்பாங்க, ஒரு ஆள் எப்படி செய்யறாங்களோ அப்படிதான் நடக்கும். நம்ம நம்பர் தப்பு சொல்லி எதுவும் இல்லை. 26ஆம் தேதி ஃபெயில் ஆயிட்டா அப்புறம் நம்பரா தப்பு சொல்ல முடியும்? நம்பர் தப்பு சொல்ல முடியாது, நபரை தானே தப்பு சொல்ல முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் நபர், நாட் நம்பர். ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. அப்புறம் உங்க அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். 13ஆம் தேதி வந்தாலும் சரி, 15 வந்தாலும் சரி, 16 வந்தாலும் சரி, 20ஆம் தேதி வந்தாலும் சரி, எத்தனாம் தேதி வந்தாலும் சரி, காதல்ஸ் டு யூ. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு மன்னிச்சிருங்க. அப்புறம் என்ன பண்ணணும், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அவ்வளோதான். பாய்.